நாம் இன்னைக்கு பார்க்குறது கத்திரிக்காய் ரோஸ்ட்டு. இது இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பாருங்கள். இது ஒரு நார்த்து டிஷ்ஷு அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரிய கத்திரிக்காய் ஒன்று வாங்கினீங்கன்னா மதிய சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கோ, சாம்பார் சாதத்துக்கோ 3 பேர் சாப்பிட்லாம். இதில் ஒரு புரிதல் என்னென்னா, நாம் அந்த ஒரு ஒரு பொடியில் நம்ம துவட்டி எடுக்கிறோம். அதில் நீங்கள் தண்ணி போடக்கூடாது. ரஃப்பான பவுடரில் நம்ம துவட்டி எடுக்கணும். அதுபோல் கத்திரிக்காய் நம்ம தமிழ்நாட்டு கத்திரிக்காய்கள் போல் இது ஒரு புளிப்பு சுவை இருக்காது. சும்மா நார்மலாக எப்படி அந்த சோயாலாம் இருக்கும் பாருங்கள், அது போல் ஒரு ருசி இல்லாத தன்மையில் இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் புளிப்பு சுவை சேர்த்துக்கணும். நான் இதில் தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எலுமிச்சஞ்சாரோ, தக்காளி சாரோ, புளி தண்ணீரோ ஏதோ ஒரு புளிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுபோல் அந்த கத்திரிக்காயை வாங்கும்போது வாங்கின உடனே நீங்கள் இந்த ரோஸ்ட்டுக்கு தயாராகிடணும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2-3 நாள் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஈரத்தன்மை போயிடும். அப்போ நமக்கு நல்ல அந்த பொடிகள் பிடிச்சி வராது. அவ்வளவுதான் இந்த புரிதல். ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே கேட்பாங்க. நான் எங்கள் வீட்டில் பெரியவங்கங்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். குழந்தைகள், நடுத்தர மக்கள், வயசு உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா அட்டகாசமான சுவையோடு இருக்கும். நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தது போல் எடுத்துக்கங்க. முதல்ல கொஞ்சம் பெரிய பவுலில் இதில் 1 கரண்டி கடலை மாவு, அதில் 1/4 பங்கு மட்டும் அரிசி மாவு, பெருங்காய பொடி, காரத்துக்கு தகுந்தது போல் உங்களோட மிளகாய் காரத்துக்கு தகுந்தது போல் வரமிளகாய் பொடி, சாம்பார் பொடி போட வேண்டாம். கொஞ்சமாக இது கறி மசாலா பொடி, இல்லை உங்கள்கிட்ட கரம் மசாலா, பிரியாணி மசாலா எது இருந்தாலும் கம்மியாக போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கிறோம். நல்ல கரண்டிகளாலேயோ கையிலாலேயோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம். இதை எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ கத்திரிக்காய்களை நீங்கள் இந்த கத்திரிக்காயை அரியும் போது ரொம்ப மெலிதாக இல்லை, கொஞ்சம் மொத்தமாக. அப்போ வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும். ஆனால் ரொம்ப மெலிதாகவும் அரிஞ்சிட வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் அரிஞ்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுகளில் இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் வரும். ஈரத்தன்மை இருக்கணும். நம்ம முன்னாடி சொன்னது போல் இந்த அளவு நாம் இதை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தக்காளி சுவை பிடிச்சா அதோ, இல்லை புளி நீரோ எது வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதை நல்லா கைகளால் அப்படியே பிசைஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய தாம்பாளத்தட்டில் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் மேலே அப்படியே அந்த தயிரை ஊற்றி 2 கைகளால் அப்படியே மிக்சர்லாம் கலப்போம் இல்லையா, அது போல் கலந்து கொடுத்தீங்கன்னாலும் எல்லா பக்கமும் அதாவது கொஞ்சம் அந்த ஈரம், புளிப்பு பிடிச்சிக்கும். ரொம்ப போட்டுறக்கூடாது. தயிர் ரொம்ப கம்மியாக தான் போடணும். அதில் ஒரு கோட் ஆகணும், ஒரு லைட்டான புளிப்பு சுவை இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த பவுடரில் பாருங்கள், அப்படி பண்ணும்போது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அந்த பொடிகளை அப்சர்வ் பண்ணணும். கொஞ்சம் தயிரும் போட்டிருக்கோம், ஈரப்பதமும் கத்திரிக்காயில் இருக்குது. இதில் புரிதல் என்னென்னா, நீங்கள் அரிசி மாவை நிறைய போட்டுறக்கூடாது. அது கலண்டு வந்துடும், கத்திரிக்காயோட பிடிச்சு வராது. இந்த மிச்ச பொடி இருந்ததுன்னா நீங்கள் வாழைக்காயோ உருளைக்கிழங்கோ ஒரு அரை வேக்காடு வேக வச்சு அதை இந்த பவுடரில் நினச்சி நீங்கள் அடுத்த நாள் கூட இது போல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜுள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா சட்டி நல்லா காயணும். எண்ணெய் போட்டுட்டு ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்குவோம். நடுவில் இருக்கிறது சீக்கிரமாக வெந்து வரும். அப்போ அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நான் கம்மியாக உங்களுக்கு சும்மா அந்த ஸ்பூனை தான் எடுத்து இப்படி இப்படின்னு விடுறேன் எண்ணெய். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கும்போது எண்ணெயில், ஆனால் இதை அதுக்காக நல்லா இருக்குன்ட்டு எண்ணெயிலெல்லாம் பொரித்து எடுத்துடாதீங்க. அது மாவுகள்லாம் கழண்டு எண்ணெயில் விழுந்துடும். நம்ம ரோஸ்ட்டாக தான் செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நடுவில் இருக்கிறத இந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்துடுவோம். அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாம். இது முன்பக்கம் வேகிறதுக்கு 3 நிமிஷமும், திருப்பி போட்டால் 3 நிமிஷம், 6 நிமிஷம்தான் ஆகும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் நேரத்தில் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் அதை ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ருசி. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஒரு கார்னிஷ்காக நான் அப்படி போட்டிருக்கேன். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு அந்த தூளாக இருக்கும்போதே பவுடரையே கொஞ்சம் நீங்கள் நாக்கில் விட்டு பார்த்து கூட குறைச்சலாக இருந்தால் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக அட்டகாசமான சுவையோடு இருக்குது. நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. உங்களோட மளிகை கடைக்காரங்க, காய்கறிக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டவுனுக்கு பொருட்கள் கொள்முதல் பண்ண போகும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தர வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.